பிரான்சின் ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத பிற நாடுகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தும் அரசு ஆணையை எதிர்த்து அரசு மன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னோ ஒப்புதலுடன் மே 20ஆம் தேதி அன்று வெளியிடப்பட்ட இந்த ஆணைக்கமைய இளங்கலை படிப்புக்கு 2895 யூரோக்களும், முதுகலை படிப்புக்கு 3941 யூரோக்களும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு முறையே 178 மற்றும் 254 யூரோக்களாக இருந்த இந்த கட்டணம் கடுமையாக உயர்த்தப்பட்டுள்ளதால் அல்ஜீரியா உள்ளிட்ட வெளிநாட்டு மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றனர். பொதுக்கல்விக்கான சம வாய்ப்பு கொள்கைக்கு இது எதிரானது என கூறி சென்ட்-டெனிஸ் மாவட்ட நிர்வாகம் இந்த ஆணையை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்துள்ளது. பாரிஸ் 8 பல்கலைக்கழகத்தில் பயில்வோர் அதிகமானோர் வெளிநாட்டு மாணவர்கள் என்பதால் இந்த துறையினர் சர்வதேச வளர்ச்சிக்கு கட்டண உயர்வு பெரும் தடையாக உள்ளதாக மாவட்ட நிர்வாக தலைவர் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மாணவர்களிடையே சமமான நடத்தையை இந்த தீர்வு மாற்றுகிறது என்றும், சமமான கல்வி பெறும் உரிமையை இது கேள்விக்குள்ளாக்குவதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டு மாணவர்களுக்கான இந்த கட்டண உயர்வு ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களின் உயர் கல்வி கனவை கடுமையாக பாதிக்கும் எனவும் அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் வழங்கும் தீர்ப்பு பிரான்சின் கல்வித் தொகைகளிலும் வெளிநாட்டு மாணவர்களின் எதிர்காலத்திலும் முக்கிய திருப்பு முனையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.